ராமாயணம் எழுதிய வால்மீகி மகரிஷி ஒரு சம்ஸ்கிருத கவிஞர் அப்படின்னு தானே நம்ம எல்லாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் அவருக்கும் தமிழ் மொழிக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குது. தமிழ் மொழி ஆராய்ச்சியாளரான தமிழ் தாத்தா டாக்டர் ஊவேசா அவர் ஆராய்ச்சி பண்ணி அவருக்கு கிடைச்ச தகவல்களில் முதலாம் தமிழ் சங்க காலத்தில் வான்மீகர் அப்படிங்கிற ஒரு சங்கத்தமிழ் புலவர் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புறநானூரில் 358வது பாடல் பரிதி சூழ்ந்த விப்பயன் கேளு மாநிலம் அப்படின்னு தொடங்குற அந்த பாடல் வான்மீகர் அப்படிங்கிற ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒருவேளை வான்மீகர் வேற வால்மீகி வேற அப்படின்னு கூட நம்மளுக்கு தோணலாம். ஆனால் 2 பேரும் ஒருத்தர் தான் அப்படின்னு போகர் சித்தரே சொல்றாரு. போகரோட போகர் 7000 அப்படின்ற ஒரு நூலில் 5834வது பாடலில் ராமாயணம் எழுதிய வால்மீகியும் வான்மீகரும் ஒருவரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்த பாடலான 5835வது பாடலில் வான்மீகர் தமிழ் புலமை வாய்ந்தவர் அப்படின்னும் அவர் 700 வருடங்களுக்கு மேலே வாழ்ந்தவர் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் எட்டிக்குடி அப்படிங்கிற கிராமத்தில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான் எட்டிக்குடி. அங்கே நல்ல அழகான சக்தி வாய்ந்த சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே போய் பார்த்தோன்னா வால்மீகிக்கு ஜீவசமாதி இருக்கிறத நாம் தரிசிக்கலாம். தமிழ் சங்க புலவர்களில் ஒரு புலவராகிற அளவுக்கு வால்மீகிக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் எப்படி நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தா, வால்மீகி ராமாயணத்தை எழுதுறதுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கை முறையை சொன்ன முதல் புராணம் ஸ்கந்த புராணம் தான். ஸ்கந்த புராணத்தில் அவந்தி க்ஷேத்திர மகாத்மியம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் வால்மீகியோட முழு வரலாறும் சொல்லப்பட்டிருக்கு. அதை படித்தோன்னா எப்படி வால்மீகிக்கும் நம்ம முதலாம் தமிழ் சங்கத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த பதிவு அதை பற்றி தான். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த அவந்தி க்ஷேத்திர மகாத்மியத்தில் பிரம்மாவோட மானச புத்திரர்கள்னு சொல்லப்படுற சனகாதி முனிவர்கள் 4 பேர். அதில் ஒருத்தரான சனத்குமாரர்கிட்ட வேதவியாசர் நிறைய முனிவர்களை பற்றி கேட்டுகிட்டே வராரு. அப்போது வால்மீகி மகரிஷியை பற்றி கேட்கும்போது சனத்குமாரர் என்ன சொன்னார்னா, ஒரு நபர் அமைதியாக உட்காந்து வால்மீகி மகரிஷியை மட்டுமே நினச்சி தொடர்ந்து தியானம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க சிறந்த கவிஞர் அப்படின்ற நிலைக்கு உயர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட வியாசர் வால்மீகியோட வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு சனத்குமாரர் விவரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. வியாசரே, பிருகு மகரிஷி வம்சாவளிகளில் வந்த ஒரு பிராமணர் பேர் சுமதி. அவருக்கு கௌஷிகி அப்படின்ற ஒரு மனைவியும் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு பிறந்த மகன் தான் அக்னி சர்மா. பிராமணர் சுமதி பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த கடமைகளின்படி வேதம் ஓதுறது, அதுக்கடுத்து பிராமணர்கள் செய்கிற அந்த காரியங்களை செய்கிறது, ஒழுக்கமாக வாழ்க்கையை நடத்துறது அப்படின்னு சொல்லி அவரோட வாழ்க்கையை அமைச்சிருக்காரு. ஆனால் அவருடைய மகன் அக்னி சர்மாவுக்கு வேதம் படிக்கிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லையா. தீய பழக்கங்களில் ஈடுபடுறதிலும் அடாவடித்தனமாக இருக்கிறதுலையும் தான் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கு. ஒரு சமயம் அவர் வாழ்ந்த பகுதி கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கு. வறட்சி காரணமாக தான் வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு அக்னி சர்மா தன்னுடைய மனைவி, குழந்தை, தன்னுடைய தாய் தந்தையோட தென்பகுதியை நோக்கி வந்ததாகவும், தென் திசையில் இருக்கிற முன்னப்பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு நாட்டோட அடர்ந்து காட்டு பகுதிக்குள்ளே ஒரு குடில் அமைச்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினதாகவும் கந்தபுராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த காட்டில் இருக்கிற திருடர்கள் கூடவும் அபிரர்கள் அப்படின்ற ஒரு இன மக்கள் கூடவும் அக்னி சர்மாவுக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இந்த அபிரர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா, மத்திய இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு அரச வம்சத்தினர். பரசுராமர் அதர்ம வழியில் ஆட்சி பண்ண அந்த சத்திரியர்களை தேடி தேடி போய் வதம் பண்ணும் போது பரசுராமருக்கு பயந்து அபிரர்கள் பிரிஞ்சு போய் காடுகள்லையும் மலைகள்லையும் பதுங்கி வாழ்ந்தாங்களாமா. அதுக்கப்புறம் திரும்பி நாட்டுக்கு வரவே இல்லையா. வழிப்பறி பண்ணியே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து அக்னி சர்மா அந்த காட்டு வழியாக யார் போனாலும் அவங்கள கொண்டு வரான். அவங்களோட பொருட்களை எடுத்து வறுமையில் இருக்கிற தன்னுடைய குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுப்பாராம். இப்படியே கொலை கொள்ளை மாதிரியான செயல்பாடுகளில் அக்னி சர்மா ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சப்த ரிஷிகளும் யாத்திரைக்காக அந்த காட்டு வழியாக போய்கிட்டு இருக்கும்போது அக்னி சர்மா அவங்கள பார்த்து அவங்கள வழி மறைச்சிருக்காரு. ஒழுங்காக அவங்க கைகள் இருக்கிற அந்த கொடைகளையும் உங்களோட மற்ற பொருட்களையும் என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லை அப்படின்னா உங்கள் எல்லாரையும் யமனோட வாசலுக்கு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சப்த ரிஷிகளையும் மிரட்டியிருக்காரு.
அப்போது அதை பார்த்த அத்திரி மகரிஷி, ஏன்பா தீர்த்த யாத்திரை போகிறவங்களை வழிமறைச்சு அவங்களோட பொருட்கள்லாம் திருட பார்க்குறியே, இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா, இந்த மாதிரி பாவத்தெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அக்னி சர்மா, எனக்கு அதை பற்றில எதுவும் தெரியாது, கொள்ளையடித்த பொருட்கள் மூலமாக என் குடும்ப வறுமையை வந்து நான் போக்கணும், என் கவனத்தில் இருக்கிறது எனக்கு தேவையானது எல்லாமே அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அத்திரி மகரிஷி, ஏன்பா இப்படி பொருட்களை கொள்ளையடிச்சு அதை கொண்டு போய் உன் குடும்பத்துக்கு கொடுக்குறியே, இந்த பொருட்களை வாங்கிக்கிற மாதிரி இப்படி கொள்ளையடிச்சதுனால வந்த பாவத்தையும் உன் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் வாங்கிப்பாங்களா அப்படின்னு மகரிஷி கேட்ட உடனேவும் அக்னி சர்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரே அதிர்ச்சியாக போச்சான். இது வரைக்கும் என்கிட்ட இந்த மாதிரியான கேள்வி யாரும் கேட்டதே இல்லை, நான் போய் என் வீட்டில் இதை நான் கேட்டுட்டு வரேன், நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு அக்னி சர்மா வீட்டை நோக்கி போயிருக்காரு. தன்னுடைய தாய் தந்தையருக்கு பார்த்து, நான் கொள்ளையடிக்கிறதுனால எனக்கு உண்டாகிற பாவத்தையும் நீங்கள் பங்கெடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்களோட தந்தை என்ன சொன்னார்னா, நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீ கொள்ளையடிக்கிறதுனால உனக்கு உண்டாகிற பாவத்தை வந்து நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்னு அவரோட தந்தை சொல்லிட்டாரு. அவரோட தாயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மனைவி கிட்ட போய் அதே கேள்வி கேட்டதுக்கு, நீங்கள் செஞ்ச பாவத்தில் நான் எப்படி பங்கெடுத்துக்க முடியும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட உடனேவும் அக்னி சர்மாவுக்கு மனசுடைஞ்சு போச்சான். வழிப்பறி பண்ணுறதுக்கும் மிருகங்களை வேட்டையாடுறதுக்கும் பயன்படுத்த தான் கையில் வச்சுருந்த மிகப்பெரிய ஒரு தடியை வந்து தூக்கி வீசிட்டு கண்கலங்கி அழுதுகிட்டேவும் மனசுடைஞ்சு சப்த ரிஷிகள் முன்னாடி போய் அக்னி சர்மா நின்றுருக்காரு. அவங்க முன்னாடி ஒரு கட்டை கீழே விழுகிற மாதிரி நெடுஞ்சாங்கடையாக தரையில் விழுந்து, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நிறைய பாவங்களை பண்ணியிருக்கேன், அடுத்து நான் நல்ல நிலைமை அடையிறதுக்கு எனக்கு ஒரு வழி காட்டுங்க மகரிஷிகளே அப்படின்னு அந்த மகரிஷி கிட்ட மனமுருகி வேண்டியிருக்காரு. அங்கிருந்த ஒரு ரிஷி அத்ரி மகரிஷியை பார்த்து, அத்ரி, நீங்கள் கேட்ட ஒரு கேள்வியால் இந்த வேடனோட மனசில் பெரிய மாறுதல் உண்டாயிருக்கு, நீங்களே அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரிஷிகளை விட்டால் தான் நற்கதி அடையிறதுக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னு ரொம்ப ஸ்ரத்தையோடு கைகூப்பி நின்றுட்டு இருந்த அக்னி சர்மாவை பார்த்து, பல கொலைகளையும் செய்யக்கூடாத பல செயல்களையும் செஞ்சதால் உனக்கு உண்டான பாவங்கள் கழிப்பதற்கே ரொம்ப சிரமமானது, இருந்தாலும் ஒரு மரத்துக்கு அடியில் உக்காந்து மகாமந்திரத்தை தொடர்ந்து நீ தியானம் பண்ணிட்டு வந்தேன்னா உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கழிஞ்சு அற்புத பல சித்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அக்னி சர்மா, நான் எந்த மந்திரத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு மரத்தை காமிச்சு, இந்த மரத்தோட பேர் என்ன அப்படின்னு அந்த மகரிஷி கேட்டிருக்காரு. அக்னி சர்மா மரா அப்படின்னு பதில் சொல்ல, இந்த பேரே நீ தொடர்ந்து தியானம் பண்ணு அப்படின்னு அந்த மகரிஷி சொல்லியிருக்காரு. ரிஷியோட வார்த்தையை வந்து வேத வாக்காக எடுத்துக்கிட்ட அக்னி சர்மா ஒரு மரத்துக்கடியில் உக்காந்து தொடர்ந்து 13 வருஷம் தியானத்தில் இருந்திருக்காரு. தொடர்ந்து மராமன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கே அறியாமல் அவர் ராமநாமத்தை வந்து தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ராமநாமத்திலேயும் அவர் ஆழ்ந்து போனதுனால அவரை சுற்றி ஒரு பெரிய கரையான் புற்று கட்டி எழுப்புனதே அவருக்கு தெரியல. தீர்த்த யாத்திரை போன மகரிஷிகள் எல்லாம் அவங்களோட காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி அதே காட்டுப்பகுதி வழியாக வரும்போது ஒரு மரத்துக்கடியில் கரையான் புற்று எழும்பியிருக்கு. அதுக்குள்ளே இருந்து மனித குரல் கேட்டிருக்கு. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அது அக்னி சர்மா தான் அப்படின்னு தெரிஞ்ச அந்த மகரிஷிகள் எல்லாம் அவர் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஆர்வப்பட்டு அந்த புற்றெல்லாம் விலக்கி விட்டுட்டு அக்னி சர்மாவை பார்த்துருக்காங்க. ஒரு யோகிக்கே உண்டான அறிகுறிகளோட தன்னுடைய உருவம் எல்லாம் மாறி அக்னி சர்மா அப்படியே ஒளிமயமாக ஜொலிச்சிருக்காரு. அதை பார்த்து ரிஷிகள் எல்லாம் சந்தோஷப்பட்டிருக்காங்க. ரிஷிகளை பார்த்த அக்னி சர்மா அதே இடத்துல நெடுஞ்சாங்கடைய விழுந்து ரிஷிகளை வந்து வணங்கியிருக்காரு. நொறுங்கி போய் பாவம் அப்படிங்கிற கடலில் மூழ்கி சிறைப்பட்டிருந்த எனக்கு உங்களுடைய அருளால் விடுதலை கிடைச்சிருக்கு, பெறுவதற்கரிய ஞானம் பெற்றேன் அப்படின்னு கண்ணீர் மல்க அக்னி சர்மா சொல்லியிருக்காரு. சம்ஸ்கிருதத்தில் கரையான் புற்றுக்கு வந்து வல்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கரையான் புற்றுக்குள்ளே இருந்து நீ வெளிவந்ததால் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் உன்னைய வால்மீகி அப்படின்னு சொல்லி போற்றுவாங்க அப்படின்னு ரிஷிகள் எல்லாம் அக்னி சர்மாவை வாழ்த்திருக்காங்க. அதுக்கடுத்து ரிஷிகள் எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. வால்மீகி வந்து சிவனை வழிபட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு காலத்தில் கொசஸ்தலை அப்படின்ற பேரில் இருந்த துவாரகைக்கு வால்மீகி போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல இடங்களுக்கு வால்மீகி போய் அங்கே ஆசிரமம் அமைச்சிருக்காரு. பிரம்மாவோட அருளால் அவருக்கு கவிதை பாடும் திறன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ராமாயணம் எழுத ஆரம்பிக்கிறாரு. அந்த காலத்தில் இந்தியா முழுக்க நம்ம தமிழ் மொழி பரவி இருந்துச்சான். எல்லாருமே வந்து தமிழ் பேசுனாங்களாம். மதுரையில் முதலாம் தமிழ் சங்கம் நடந்தபோது அதுக்கு பல சித்தர்களும் கடவுள்களும் வந்து கலந்துக்கிட்டாங்களாம்.
தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தில் தமிழகத்தோட நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த வால்மீகி மகரிஷி ஒரு சிறந்த தமிழ் புலவராக முதலாம் தமிழ் சங்கத்திலையும் வந்து கலந்திருக்காரு. சென்னை திருவான்மையூரில் இருக்கிற மருதீஸ்வரராக இவர் வழிபட்டதுனால தான் திருவால்மீகியின் ஊர் அப்படின்னு இருந்தது திருவான்மையூர் அப்படின்னு மாறி இருக்கிறதா வரலாற்று பதிவு சொல்லுது. அதுக்கப்புறம் கடைசியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற எட்டிக்குடியில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம். நன்றி.